என்னோடு கூட பேசும் அப்பா என்று சொல்லி கேட்பார். எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ சூழ்நிலைகள், எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய சத்தம், உம்முடைய வார்த்தைகள் மாத்திரமே எனக்கு உணவாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறது போல, ஆண்டவரே இன்றைக்கு நீர் என்னோடு கூட பேசும் ஐயா என்று சொல்லி அவருடைய திரு சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? Thus light of Hasmenia, Dua Yasani, Tulaura Hansiola, Deshwansi Prapuna Keribiyalam Truva. கர்த்தருடைய வார்த்தை நம் மத்தியிலே கடந்து வரத்தக்கதாக ஆண்டவரே எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, வாங்க ராஜா, எங்கள் மத்தியிலே இறங்கி வாங்க, எங்களோடு பேச வாங்க, எங்களோடு இடைப்படுங்க. எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை இந்த நாளிலே திறந்தருளுங்க ஆண்டவரே. உம்முடைய சத்தியம், உம்முடைய வார்த்தை, thus laman keep your host can milau body and simitura kabiala potanasialava. Hallelujah. ஆண்டவரே எல்லாவற்றையும் பியூல் ஹைனனோ சியாந்தலரவரியா ஆண்டவரே செய்து முடிக்க போதுமானதாய் இருக்கிறதை காண்பிக்கிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை அனுப்புங்க ஆண்டவரே. எங்களை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு கூட இந்த நேரத்தில் பேசுவீராக. இந்த இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமென். இந்த அருமையான நாளிலே கூட கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறவராக நம்ம மத்தியிலே இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று கர்த்தர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். கிழிந்து போன ஒரு பெரிய துணி, நல்ல பெரிய துணி, அப்படியே திக்கா இருக்குது, ஆனா ரெண்டா கிழிந்து கிடக்குது. ஜெபிக்க ஜெபிக்க எங்கிருந்தோ ஒரு நூல் மாதிரி ஒன்று வந்து அந்த துணியை தைச்சதை மட்டும் பார்த்தேன். ஆனா கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த துணி அந்த கிழிஞ்சதுக்குரிய அடையாளமே இல்லாத ஒரு அழகான ஒரு பெரிய வஸ்திரமாக கர்த்தர் காண்பித்தார். ஏன் இந்த தரிசனத்தை காண்பித்தார் என்று தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர் அதிசயமானவர், அவர் மகிமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆண்டவரே என்ன பேச வேண்டும் என்று சொல்லி காலையிலிருந்து கேட்டுட்டே இருந்த ஆண்டவர் ஒண்ணுமே பேசல. ஆனா திடீரென்று புறப்படுற நேரத்துல ஆண்டவர் மோசேயை மட்டும் காட்டினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு வார்த்தையை மாத்திரம் இங்க காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 2ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. சேராபீன்களும் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவனுக்கு அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளினால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளினால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றார். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் என்று இங்கே வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல பரிசுத்தமான ஒரு சூழ்நிலை. சேராபீன்கள் தேவ சன்னிதானத்திலே அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி ஆராதிக்கிறார்கள்? 2 செட்டைகளால் தங்கள் முகத்தை மூடிக்கொள்ளுகிறார்கள், 2 செட்டைகளால் தங்கள் கால்களை மூடிக்கொள்ளுகிறார்கள், 2 செட்டைகளால் பறந்து அவரை ஆராதிக்கிறார்கள். இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே ஒரு மனுஷனை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மனுஷன் சொல்லுகிறான், தேவனுடைய பரிசுத்தத்துக்கு முன்பாக நிற்க முடியாத அந்த மனுஷன்,
ஐயோ நான் அதமானேன் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களுக்குள் குடியிருக்கிற மனுஷன், நான் தகுதி இல்லாதவன், என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய நிலைமையை உணர்ந்து உணர்வுள்ள ஒரு இருதயத்தோடு கூட அவன் இருக்கிறான். இங்க நான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த வெள்ளிக்கிழமை நாங்க இங்க ஊழியக்காரர்கள் கூட்டத்திலே ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் ஒரு அருமையான தரிசனத்தை கர்த்தர் காண்பித்தார். எல்லாம் திரளான கூட்டம் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய கரம் அப்படியே இறங்கி வந்து உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களை அப்படியே தன்னுடைய கரத்துல ஏந்துகிறதை காண்பித்தார். அவர்களை அப்படியே எடுத்து இன்னொரு பக்கத்திலே கொண்டு போய் நிறுத்தினார். அங்கே ஒரு சிறு கூட்டமாய் ஒவ்வொருவரையாய் பிடித்து கொண்டு போய் நிறுத்தி அவர்கள் பட்சத்தில் நின்றார். அன்று சொன்னார், இந்த கூட்டத்தின் பட்சத்திலே நான் நிற்கிறேன் என்று சொன்னார். அருமையான தேவச்சனமே, இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி எழுதுகிறார், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களுக்கு மத்தியிலே குடியிருக்கிறேன். ஐயோ நான் அதமானேன், ஏனென்றால் என்னிடத்தில் தகுதி இல்லை, நான் பரிசுத்தரை ராஜாதி ராஜாவை என் கண்கள் பார்த்து விட்டதே என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை கேட்கிறோம். ஆனா உடனே என்ன நடந்துச்சுங்க? என்ன நடந்துச்சு? தேவதூதன் ஒரு அக்கினி கரதை, ஒரு அக்கினியை கொண்டு வந்து அவனுடைய நாவை சுட்டு. எத்தனை பேருங்க ஒப்பு கொடுக்கிறான்? ஆண்டவரே, நம்முடைய நாவு நம்ம அறியாமல் நம்முடைய அறிந்தும் பல நேரங்கள்ல பல பாவங்களை செய்தா இல்லையா? யாருமே சொல்ல முடியாது நான் ஒண்ணுமே செய்யல, நான் எல்லாத்துலயுமே நேர்த்தியா பெர்ஃபெக்ட்டா இருக்கேன்னு யாரும் சொல்ல முடியாது. அநேக நேரத்தில் நம்முடைய வாயினால் பல காரியங்கள் பல சூழ்நிலைகள் நம்முடைய நாவினால் செய்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி அந்த நிலைமையை மாற்றுகிறவர் நான் அக்கினியை அனுப்புவேன், நான் நான் சுட்டரிக்கிற தேவனாய் இருக்கிறேன், எல்லா சுத்தங்களையும் சுட்டரிக்கிற தேவனாய் இருக்கிறேன், உன் பேச்சுக்களில் இருக்கிற எல்லா கிரியைகளையும் சுட்டரிக்கிற தேவனாய் இருக்கிறேன், உன் நாவை நான் தொடப்போகிறேன். இன்றைக்கு ஏன் ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிறார் என்று எனக்கு தெரியாது. கர்த்தர் நம்முடைய நாவை தொடப்போகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? நம்முடைய நாவை எத்தனை பேர் பலிபீடத்தில் வைக்கிறீங்க? ஆண்டவரே, என் நாவை நான் பலிபீடத்தில் வைக்கிறேன், ஏனென்றால் என் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கப் போகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரை நம்முடைய நாவு பல காரியங்களை குழப்பிக் கொண்டிருக்கலாம், அல்லது ஏதோ ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கலாம், மற்றவர்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம், அல்லது தேவனுக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருக்கலாம், அல்லது பல அசுத்த காரியங்களை சொல்லி பேசி சந்தோஷப்பட்டு சிரித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் நாவை சுட்டரிக்க போகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வேதத்திலே யாத்ராகமம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது மோசேயை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். இங்கே நாம் பார்க்கிறோம் 2ஆம் அதிகாரத்திலே ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தி விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தார். நல்ல கவனிங்க, ஏன் இந்த ஸ்திரீ அந்த குழந்தையை ஒளித்து வைக்க வேண்டும்? அருமையான தேவச்சனமே, அந்த நாட்களிலே நாம் இங்கே பார்க்கிறோம், இஸ்ரவேலிலே எபிரேய ஸ்திரீகள் குழந்தைகளை பெற்றெடுக்கும் பொழுது ஆண் பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளை என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? பார்வோன் கழுத்தை நெரிச்சு கொண்டார். பிரசவிக்கும் முன்பே அதை கொல்ல வேண்டும் என்று சொன்னான். ஆனா அந்த மருத்துவச்சிகள் என்ன செஞ்சாங்க? கர்த்தருக்கு பயந்ததினால், கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்ததினால் அவங்க என்ன செய்யறாங்க? ராஜாட்ட சொல்றாங்க, ராஜாவே, நாங்க போறதுக்கு முன்னாலேயே எபிரேய ஸ்திரீகள் பலனுள்ளவர்களாய் இருக்கிறதினால் அவர்கள் பிரசவித்து விடுகிறார்கள். ஒண்ணுமே செய்ய முடியல அவங்க. ஏன்னா எந்த பாவமும் தேவனுக்கு விரோதமாய் செய்யவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் இங்கே மோசே பிறக்கிறார். அந்த அருமையான தாய் 3 மாதம் பிள்ளையை ஒளித்து வைத்து அந்த பிள்ளையை நாணற்பட்டியிலே வைத்து அதை நைல் நதியிலே அனுப்பிவிடுகிறார் பத்திரமாக. அருமையான தேவச்சனமே, இந்த மோசே
அந்த தண்ணீரிலே அந்த குழந்தை போய்கொண்டிருப்பது பார்வோனின் குமாரத்தி அதை பார்த்து அதை எடுத்து அதை வளர்க்க ஆரம்பிக்கிறார். மோசே என்று பெயரிட்டு அதை வளர்க்கிறார். இப்ப மோசே பார்வோனின் அரண்மனையில எல்லா வசதி வாய்ப்புகளோடு எல்லா சுகபோகத்தோட ரொம்ப சந்தோஷமாக அவன் அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாட்கள் கடந்து சென்றது. அருமையான தெய்வச்சனமே, மோசேயால அந்த சூழ்நிலையில இருக்கவே முடியல. அந்த சூழ்நிலையில பார்வோனின் அரண்மனை வாழ்க்கை மோசேக்கு ஒரு வெறுப்பை கொடுத்தது. அவனை அறியாமலே அவனுடைய இருதயத்திலே ஒரு வெறுப்பு அந்த வாழ்க்கையை குறித்து வந்தது. அவனுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய நிம்மதி இருக்கவில்லை, ஒரு சமாதானம் இருக்கவில்லை. அவனுக்குள்ளாக ஒரு போராட்டம். ஏனென்றால் தேவன் மோசேயோடு இருந்தார். அருமையான தெய்வச்சனமே, நல்ல கவனிங்க. சில நேரத்துல சில இடத்துல நம்மளால இருக்கவே முடியாது. அந்த சூழ்நிலை வந்திருக்குதுங்களா? சில குறிப்பிட்ட எல்லைக்கு போவோம், ஆனா அங்க இருக்கிற எல்லைக்குள்ளாக நம்மால் இருக்க முடியாதபடிக்கு தேவனுடைய ஆவியானவர் நம்மை அந்த எல்லை விட்டு விரட்டுகிறவராக இருக்கிறார். சில சூழ்நிலைகளுக்கு மத்தியில, சில நண்பர்களுக்கு மத்தியில, சில எல்லைகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற நோக்கத்திற்கு நேராக நம்மை விரட்டி அடிக்கிறார். அருமையான தெய்வச்சனமே, பார்வோனுடைய வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பார்வோனுக்கு மகன் என்று சொல்லப்படுவதை மோசே விரும்பாத ஒரு சூழ்நிலை வந்தது. நாம் பார்க்கும் பொழுது மோசேயுடைய வாழ்க்கையில அவன் அங்கே பல சூழ்நிலைகளின் வழியாய் கடந்து சென்றான். அவன் எகிப்தியனை கொலை செய்ததின் நிமித்தமாக, பார்வோனுக்கு தெரிந்துவிடும் என்ற சூழ்நிலை வந்தது நிமித்தமாக அவன் என்ன செய்றாங்க? பார்வோனின் அரண்மனை விட்டு தேவனே அவனை விரட்டி அடிக்கிறார். கர்த்தர் தான் வெளியே கொண்டு போகிறார். நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். சில காரியங்களை அனுமதித்து ஒரு எல்லையை விட்டு நம்மை கொண்டு போகிறார் என்றால் அது தேவனுடைய அநாதி தீர்மானம். பார்வோனுடைய வீட்டை விட்டு, பார்வோனுடைய அந்தஸ்தை விட்டு, பார்வோனுடைய சகல மகிமையை விட்டு கர்த்தர் மோசேயை அந்த எல்லை விட்டு விரட்டுகிறார். மோசே புறப்பட்டு வருகிறார். மோசே ஆண்டவருடைய கரத்திலே தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தெய்வச்சனமே, மோசேயோடு கர்த்தர் பேசுகிறார். அக்கினியால் பற்றி எரிகிற முச்செடியை பார்த்தான். அருமையான தெய்வச்சனமே, ஆடு மேய்க்க சென்ற மோசே அங்கே முச்செடி பற்றித்து எரிகிறதை பார்த்து அவன் கிட்ட நெருங்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், மோசே உன்னுடைய பாதரட்சையை கழற்றி போடு, இது பரிசுத்தமான பூமி என்று சொல்லுகிறார். பாதரட்சையை கழட்டி போட்டு மோசே வருகிறார். கர்த்தர் பேசுகிறார். தந்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுடைய கையிலே எவ்வளவாய் நசுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு அவருடைய கண்ணீர், அவருடைய கூப்பிடுதல், அவருடைய எல்லா சூழ்நிலைகளையும் விடுவிக்க. நல்லா கவனிங்க, இந்த மோசே எங்க இருந்தாருங்க? எகிப்துல தான் இருந்தாரு. பார்வோனுடைய சகல அந்தஸ்துக்கு நடுவில் மோசே வாழ்ந்து கொண்டிருந்தான். தேவன் மோசேயை வெளியே அனுப்புகிறார். அருமையான தெய்வச்சனமே, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாட்களில நான் தெரிந்து கொள்ளுகிறேன். யாரை தெரிந்து கொள்ளுகிறேன்? பாவத்திலும் பலவிதமான கிரியையிலும் பலவிதமான சூழ்நிலையிலும் அடிமைத்தனத்திலே சிக்கி, அடிமைத்தனத்திலே கட்டப்பட்டு, அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். ஆண்டவர் பிறந்ததுமே பரிசுத்தமா இருக்கிறவங்களை தெரிந்து கொள்றாரு. யாருங்க தெரியுது? எல்லாம் அநேகருடைய சாட்சியை கேட்டு பாருங்க. அநேகருடைய சாட்சி அவங்க பின் நாட்களை பார்க்கும் பொழுது அவங்க பயங்கரமான சூழ்நிலையிலே வாழ்ந்தவர்கள், ஆனால் கிறிஸ்துவுக்காக தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பயங்கரமாய் வாழ்ந்தவர்கள், பாவத்திலே உழன்றவர்கள், பல சூழ்நிலையிலே வாழ்ந்தவர்களை கர்த்தர் வேறு பிடித்து, அப்ப ஒண்ணுதான் தேவை. ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்கு தேவையெல்லாம் ஒன்றே ஒன்று. என் ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்து கொள்ள அவரிடத்திலே வேண்டிய இரண்டு காரியம். ஒன்று, உணர்வுள்ள இருதயம். ஏசாயா எழுதுகிறார், ஆண்டவரே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷனின் நடுவிலே குடியிருக்கிறவன். ஆண்டவரே, என் சூழ்நிலை சரியில்லை,
என்னுடைய வாழ்க்கை சரியில்லை, என்னை சுற்றி இருக்கிற காரியங்கள் சரியில்லை. those live out the must like one sipiolava. ஆண்டவரே என்னை தெரிந்து கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவரே கரத்தில் சொன்ன. ஆண்டவரே நான் தகுதி இல்லை, என்னுடைய வாழ்க்கை சரியில்லை, எனக்குள்ள இருக்கிற காரியங்கள் சரியில்லை. உணர்வுள்ள ஒரு இருதயம். ஏன் தாவீது ஆண்டவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தாங்க? எதனாலங்க? உணர்வுள்ள இருதயம். அவன் செய்த தவறுகளை ஒத்துக்கொண்டான், ஏற்றுக்கொண்டான். இனி அப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி அவன் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தான். அருமையான தேவச்சனமே, ஒரு முறை அவன் பாவம் செய்தான். உணர்ந்து சங்கீதம் 51 வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து அவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறார். அருமையான தேவச்சனமே, thus light one sick violava. வெள்ளிக்கிழமையிலே கர்த்தர் காண்பித்த தரிசனம் அதுதான். யோதல சீவியா, உணர்வுள்ள ஒரு இருதயம் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். thus live on yeshokriya. இன்றைக்கு அநேக நேரத்துல வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் பூமியிலே கடந்து வந்து அது செய்கிற கிரியை குறித்து நேற்றைய தினத்திலே நாங்கள் இன்டர்நேஷனல் பிரேயர் மினிஸ்ட்ரியில நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே பிரேயர் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாவது போலாமேன்னு சொல்லி நான் உட்கார்ந்து யோசித்துட்டு இருந்தேன். ஆனா ஒண்ணுமே எடுக்க மாட்டேன். கர்த்தர் ஒவ்வொரு முறையும் வித்தியாசமாய் நடத்துவார். நேற்றைக்கு விசேஷித்த ஒரு அனுபவத்திற்குள்ளாக எங்களை நடத்தி கொண்டு போனார். அநேகர் அதுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம், ஆனா வர முடிகிறது இல்லை. ஆனா உண்மையாகவே நேற்றைக்கு ஆவியானவர் இந்த மீட்டிங்கை நடத்தினாருன்னு சொல்லுவோம். ஏன்னா நாங்க ஆரம்பித்த உள்ளதான் அப்படியே கொண்டு போன தரிசனத்துல காண்பித்து ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு சம்பவங்களை காண்பித்து அதற்காக ஜெபிக்க சொன்னார். அதுல ஒரே ஒரு காரியம், வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் எப்படி கிரியை செய்கிறது, எப்படி ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை, ஒரு ஜனக்கூட்டத்தை, ஆலயங்களை, பரிசுத்தமான ஸ்தலங்களை, ஊழியர்களை, தேவ மனுஷங்களை, எல்லா எல்லைகளும் இந்த பூமியை ஆளுகை செய்கிறதை கர்த்தர் காண்பித்தார். அது மட்டுமல்ல, நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்கும் பொழுது வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் எப்படி கிரியை செய்கிறது என்பதை காண்பித்தார். நம்முடைய PM அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார். ஆனா எப்படி ஒரு பொம்மலாட்டத்துல அந்த நூலை கட்டி கையும் காலம் ஆட்டுவாங்களோ அது போல வான மண்டலத்தின் ஆவிகள் அந்த ஃபுல் கேபினை அது ஆளுகை செய்து ஆட்டி படைக்கிறதை கர்த்தர் காண்பித்தார். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய், ஆலயங்களுக்கு விரோதமாய் எழும்ப பண்ணுகிற கிரியைகளை கர்த்தர் காண்பித்தார். அருமையான தேவஜனமே, இன்றைக்கு சாத்தானானவன் எல்லா எல்லைகளையும் தன்னுடைய ஆளுகைக்கு உட்படுத்தி முதலாவது அவன் செய்கிற ஒரே ஒரு காரியம், மனுஷனுக்குள் இருக்கிற உணர்வுள்ள இருதயத்தை மாற்றி போடுகிறான். அவனுக்கு உணர்வே இருக்கக்கூடாது. தான் என்ன செய்கிறோம், ஏது பேசுகிறோம், எப்படி வாழ்கிறோம் என்றே அவனுக்கு உணர்வற்று தான் செய்வதெல்லாம் சரி என்று அவன் தானே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனுடைய மனசாட்சியை அவன் முற்றிலும் மழுங்க பண்ணுகிறான் என்று சொல்ற. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, பாருங்க, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஐயோ நான் அதமானேன், நான் அதமானேன். ஏனென்றால் நான் தகுதி இல்லாதவன், என்னுடைய பாவம் எனக்கு தெரியும், என் ஆவி என்ன செய்கிறது என்று எனக்கு தெரியும். ஆகவே என் கண்கள் பரிசுத்தமான ராஜாவை பார்த்து விட்டதே என்று சொல்லி அவன் பயப்படுகிறான். நல்ல கவனிங்க, அந்த இடத்துல உணர்வுள்ள ஒரு இருதயம் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்குது. அருமையான தேவ பிள்ளைகளே, அன்று சொல்லுகிறார், இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வர வேண்டும். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் கடந்து வர வேண்டும். உணர்வுள்ள ஒரு இருதயம் கடந்து வர வேண்டும். நாம் அழுங்கி போனவர்களாக செய்ததையே செய்து கொண்டே நாய் தான் கக்கினதை எப்படி சாப்பிடுகிறதோ அப்படி அநேக நேரத்துல உணர்வற்றவர்களாக, மனசாட்சியற்றவர்களாக நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது ஏசாயா சொல்லுகிறார், அவன் கதறுகிறான். அப்பதான் கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். நீங்க என்னைக்கு உணர்றீங்களோ அப்ப ஆண்டவர் கிரியை செய்வார். நீங்க உணர்வற்று மற்றவர்கள் மேல் குற்றத்தை போட்டு அவர்கள் மேல் இவர்களால் தான் நான் இப்படியானேன், இவர்களால் தான் என்று சொல்லிக் கொண்டிருப்போமானால், ஏன்னா இது எங்க ஆரம்பிச்சிச்சுங்க? ஏதேன் தோட்டத்திலே.
ஆதாம் சொன்னார், ஆண்டவரே நானா செஞ்சேன், நீங்க கொடுத்த இந்த ஸ்திரியா இந்த பழத்தை நான் சாப்பிட்டேன். ஸ்திரீகிட்ட போய் கேட்ட உடனே ஸ்திரீ சொல்லுகிற, ஆண்டவரே நான் நல்லாதான் இருந்தேன், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அருமையான தெய்வச்சனமே, கர்த்தர் சொல்றார், ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன், என்னிடத்தில் தவறு உண்டு, என்னிடத்தில் பாவம் உண்டு, ஆண்டவரே விடுதலை இல்லையே, எனக்கு ஒரு விடுதலை தேவை என்று சொல்லி கதறும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உடனே உனக்கு பதில் அனுப்புவேன், உனக்காக ஒரு தூதனை அனுப்புவேன். உன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த, உன்னுடைய நாவை தொடுவதற்காக உடனே ஒரு தூதன் ஒரு கனலை எடுத்துட்டு வராரு. உண்மையான தெய்வ பிள்ளையே, நம்ம எல்லாரும் தினமும் கேட்கணும், ஆண்டவரே தினமும் எனக்கு ஒரு தூதனை அனுப்புங்க ஆண்டவரே, என் நாவை தொடுங்க ஆண்டவரே, ஆண்டவரே என்னோட நீங்க பேச, என்னை பயன்படுத்த தடையா இருக்கிற என்னுடைய பாவங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயால அழகாக ஒரு வசனம் இருக்குது. அவர் சொல்றாரு, உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாததற்கு ஒரே ஒரு காரணம், கர்த்தர் கேட்க கூடாதபடிக்கு அவர் செவி மந்தமாகவில்லை. ஏன்? உங்களுக்கும் அவருக்கும் நடுவே ஒரு பெரிய சுவர், பாவம் என்ற சுவர் இருக்கிறது. அந்த பாவம் என்ற சுவர் தகர்க்கப்பட்ட உடனே எல்லாரும் பரிசுத்தமாயிர மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில கடந்து போகிற மரணம் மட்டும் நமக்கு அநேக சோதனைகள், போராட்டங்கள், பாவம் நம்மை தொடர்ந்து தான் வரும். பாவம் நம்முடைய வாசல்படியில படுத்துட்டு தான் இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை நீ பரிசுத்தப்படுத்த, ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய ரத்தத்தினால் உன்னை கழுவு, அவருடைய அக்கினி கனலினால் உன் வாயை சுத்தமாக்கிக்கொள், உன் நாவை சுட்டரிக்கும்படிக்கு அவரிடத்துல கொடு. அருமையான தேவச்சனமே, உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். மோசே ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை அர்ப்பணிக்கிறான். பரிசுத்தமான ஒரு அக்கினி இறங்கி கொண்டு அங்கே செடியை பட்சித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் செடி வெந்து போகவில்லை, நெருப்பு மாத்திரம் ஜுவாலித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், மோசே இது பரிசுத்த பூமி, உன் பாதரட்சியை கலற்றி போடு. அருமையான தெய்வ ஜனமே, மோசே இடத்துல அவர் தன்னுடைய காரியத்தை சொல்லுகிறார். மோசே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உணர்வற்ற எகிப்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான். கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை ரட்சிக்க யாரை தெரிந்து கொள்ளுகிறார்? அடிமைத்தனத்தில் வாழ்ந்த, அடிமைத்தனத்தில் பாவத்திலே ஜீவித்த மனுஷனை தனக்காக தெரிந்து கொள்ளுகிறார். தெரிந்து கொண்டு அவர் அங்கிருந்து வேறு பிரிக்கிறார். உலகத்தானை போல உலகத்திலேயே நம்மளை வைக்கிறது இல்லை. உலகத்துலதான் நம்ம ஜீவிப்போம். ஆனா நம்ம எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? தாமரை இலைய பார்த்திருக்கீங்கல்ல, தண்ணியில தான் இருக்குது. ஆனா இலை மேல இலை தண்ணியால நனைகிறதே இல்லை. மீன் கடல்ல தான் வாழுது. அவ்வளோ பயங்கரமான உப்பு நிறைந்த கடலிலே அந்த மீன் வாழ்ந்தாலும் அந்த மீன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அதோட சரீரத்துல ஒரு துளி உப்பு ஏறாது. உண்மையான தெய்வச்சனமே, கர்த்தர் இந்த பூமியிலே பாவம் நிறைந்த, அக்கிரமம் நிறைந்த, அநியாயங்கள் நிறைந்த பூமியிலே நம்மை வாழ வைத்திருக்கிறார். ஆனா இந்த பூமியில வாழ்ற நாம் நம்மை சுற்றி இருக்கிற பாவத்தினால் அடிமைப்பட்டு விடாதபடிக்கு, விழுந்து விடாதபடிக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஐயா என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை சுத்திகரிங்க என்று சொல்லி அவருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறாருங்க? இந்த அடிமைத்தனத்தின் பூமியிலிருந்து நம்மை வேறு பிரித்தெடுக்கிறார். உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கொடுக்கிறார். நம்முடைய நாவை சுட்டரிக்கிறார். நம்மை வேறு பிரித்து, ஒரு மோசேயை எகிப்திலிருந்து வேறு பிரித்தது போல வேறு பிரித்த ஆண்டவர் எங்கேயோ கொண்டு போய் மோசேயை அப்படியே அனுப்பல. அவனை விடுவித்த ஆண்டவர், அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் திரும்ப எங்க கூட்டிட்டு வர்றாருங்க? அதே எகிப்துக்குள்ள கொண்டு வர்றாரு. அருமையான தெய்வச்சனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், எங்க இந்த மோசேயை பார்த்து சொல்லுகிறார், மோசே நான் ஏன் உன்னை பிரித்தெடுத்தேன் தெரியுமா? நீ திரும்ப போ. இஸ்ரவேல் ஜனங்கள், என்னுடைய ஜனங்கள் எகிப்து தேசத்துல அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், கதறுகிறார்கள், கூக்குரல் இடுகிறார்கள். நான் அவர்களை விடுவிக்க வேண்டும். நமக்கு நல்லா தெரியும், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி அடிமைப்பட்டு கிடக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. என்ன காரணங்க? ஒரு நாள்
தன் சொந்த சகோதரனாகி யோசேப்பு அவங்க என்ன செஞ்சாங்க? விற்று போட்டாங்க. அருமையான தேவச்சனமே, 20 வெள்ளி காசுக்காக விற்று போட்டு அவனை எகிப்துக்கு அடிமையாக அனுப்பினார்கள். தேவன் மன்னிக்கிறவர், பாவங்களை மன்னித்து மறக்கிறவர். ஆனால் என்ன விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்வார். ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த கோத்திர பிரபுக்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கூக்குரலிடுகிறார்கள்? அன்றைக்கு அவர்கள் விதைத்ததை அறுவடை செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அதை பார்த்துட்டே இருப்பாருங்களா? நீ அறுவடை பண்ணிட்டே இருப்பா, நீ தானே விதைச்சிட்ட, நீ அறுவடை செய்கிறாரா? ஆனாலும் 430 வருஷத்துக்கு பிறகு அவருடைய இருதயம் அவர்களை விடுவிக்க அவர் ஒரு மோசேயை தெரிந்து கொள்கிறார். அருமையான தேவச்சனமே, இந்த மோசே எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தவனை கர்த்தர் திரும்ப எகிப்துக்கு கொண்டு போக வைக்கிறார். இங்கே பார்க்கிறோம் 10 வசனத்திலே, யாத்திராகமம் 4 அதிகாரம் 10 வசனத்தில், அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷருக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? இப்போ மோசேய பார்த்து சொல்றார், மோசே, நீ இப்ப இங்க இருந்தது போதும், நீ திரும்ப எங்க போகணும்? எகிப்து தேசத்திற்கு போக வேண்டும். மோசே சொல்றான், ஆண்டவரே, நான் எப்படிப்பட்ட ஆண்டவரே? என் நாக்கு, என் நாவு, எனக்கு மந்த நாவு, என்னால திக்குவாயன், நான் சரியா பேச முடியாது, நான் குளறி குளறி நான் பேசுவேன், எனக்கு சரியான வார்த்தைகள் வராது, நான் எப்படி போய் ஜனங்களோடு பேச முடியும்? அவனுடைய இயலாமையை சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, வாயை உண்டாக்கினவர் யாரு? உன் நாவை உண்டாக்கினவர் யார்? கண்களை உண்டாக்கினவர் யார்? குருடனையும் செவிடனையும் உண்டாக்கினவர் யார் என்று சொல்லி கேட்டு அவர் சொல்றார், நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு. நல்ல கவனிங்க, அங்கே ஏசாயா எழுதுகிறார், என்னாச்சுங்க? இப்ப அந்த நாக்க ஒரு கனலை வச்சு சுட்டுட்டாங்க. சுட்ட உடனே அந்த நாவு பிரதிஷ்டை பண்ணப்படுகிறது, சுத்திகரிக்கப்படுகிறது. அந்த நாவு ரிபா துவா சியாம் சிக்லோனி ஷியாசலமாரியா கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்படுது. அந்த நாவு சுட்ட உடனே அடுத்து என்ன சொல்றாருங்க? அவர் என்ன கேட்டாரு? யார் என் காரியமாக போவார்? யாரை நான் அனுப்புவேன் சொல்றார். அருமையான தேவஜனமே, அதனால் என் வாயை தொட்டு இதோ என் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றார். பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று. நல்ல கவனிங்க, கர்த்தர் யாரையுமே தகுதியை பார்த்து யாரையுமே அழைக்கல. யாரையாவது தகுதியை பார்த்து அழைச்சிருக்கிறாருங்களா? நல்லா படிச்சிருக்கிறவங்கள நீங்க தான் ஊழியத்துக்கு வேணும்னு சொல்லி இருக்கிறாரா? இல்ல நீங்க தான் வேணும், நீங்க தான் வேணும், நீங்க தான் சொல்லி கர்த்தர் சொல்லல. கர்த்தர் புறக்கணிக்கப்பட்டவர்களை தெரிந்து கொள்கிறார், தள்ளப்பட்டவர்களை தெரிந்து கொள்கிறார், கைவிடப்பட்டவர்களை தெரிந்து கொள்கிறார், எல்லாராலும் தூக்கி எறியப்பட்டவர்களை தெரிந்து கொள்கிறார். அருமையான தேவஜனமே, இவன் ஒன்றுக்கும் இல்லை என்று சொல்லி தள்ளப்படுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் தனக்காக தெரிந்து கொள்கிறார். ஏன் ஆண்டவர் அப்படி செய்கிறார் என்றால், மனுஷன் தன்னை குறித்து மேன்மை பாராட்டவோ தன்னை குறித்து பெருமைப்படவோ கூடாது என்று சொல்லி தேவன் இழிவானவைகளையும் குறைவானவைகளையும் பலவீனமானவைகளையும் பலனற்றதையும் தனக்கு தெரிந்து கொள்கிறார். ஆண்டவர் அவர்களை தாங்க வெளியே கொண்டு வந்து பலவான்களாக மாற்றி பலனுள்ளவர்களாக மாற்றி அவர்களை தேவ பலத்தினால் இடைக்கட்டி கர்த்தர் தன்னுடைய பரம தரிசனத்தை நிறைவேற்றினார். பாருங்க, மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே, எனக்கு மந்த நாவு ஆண்டவரே, நான் திக்குவாயன் ஆண்டவரே, என்னால பேச முடியாத ஆண்டவரே என்று சொல்கிறார். கர்த்தர் சொல்றார், நீ பயப்படாத, உன்னோட குறைவை நீ பார்க்காத, எனக்கு தெரியும் உன்னுடைய பலவீனம் என்ன. ஆண்டவருக்கு நம்ம ஒவ்வொருத்தரோட பலவீனங்கள் தெரியுமா? தெரியாது, நல்லாவே தெரியுங்க. நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம், நம்மளால சரியா பேச முடியாது, ஒருத்தருக்கு வார்த்தைகளை சொல்ல முடியாது, நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன தாமதங்கள் தடைகள்
குறைவை எனக்கு தெரியும். உனக்கு குறைவை தெரிஞ்சுதான் உன்னை நான் தெரிந்து கொள்கிறேன். உன்னுடைய சூழ்நிலைகள் எனக்கு தெரியும். உன் சூழ்நிலைகளை தெரிந்துதான் நான் உன்னை எனக்கென்று நியமித்துக் கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். நீ என்ன பேச வேண்டுமோ நான் உனக்கு சொல்லுவேன். நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதற்கு அவன், ஆண்டவரே நீர் அனுப்பும், அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும். அப்பவும் அவர் பாருங்களேன் விட்டு கொடுக்கவே இல்லை. அப்பவும் அவருக்குள்ளார என்ன இருக்கு? தன்னுடைய தாழ்வு மனப்பான்மைதான். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு தடை தாழ்வு மனப்பான்மை. ஆண்டவர் சொல்றாரு, நீ தாழ்மையா இரு, ஆனா தாழ்வு மனப்பான்மையோட இருக்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நமக்குள்ளாக இருக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை எடுத்து தூக்கி எறிஞ்ச தாழ்வு மனப்பான்மையை தூக்கி எறியணும். ஆனா நம்ம தாழ்மையா இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்ற, நீ தாழ்மை உள்ளவனாய், தாழ்மை உள்ளவனாய் இரு. ஆண்டவரே, என்னுடைய இந்த சூழ்நிலை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி. ஆனா மோசேக்குள்ளாக இருந்தது தாழ்வு மனப்பான்மை. மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே நீங்க சொல்றதெல்லாம் நல்லா இருக்குது, கூடவே வரேன்னு சொல்றீங்க, நான் பேச போறேன்னு சொல்றீங்க, எல்லாமே சந்தோஷம் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பு. ஏசாயாவிலே நாம் வாசிக்கிறோம், யாரை நான் அனுப்புவேன், யார் அவருடைய காரியமாக. இங்கே மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய பெரிய ப்ராஜெக்ட், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய அந்த பெரிய பிரதானமான அந்த பெரிய மிஷனுக்கு யாரையாகிலும் ஏன்னா எனக்கு பேச என் வாய் திக்குவாய், நாம் அந்த நாம என்னால முடியாது, நீங்க யாரையாகிலும் அனுப்பும் ஆண்டவரே. உண்மையான தெய்வ ஜனமே, நாவு சுட்ட உடனே ஏசாயா நான் போகிறேன் என்றார். என்ன சொன்னாருங்க? இதோ நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் போற ஆண்டவரே, உங்க தரிசனத்தை நிறைவேற்ற, உங்க சித்தத்தை நிறைவேற்ற, உங்க காரியமாக என்னை அனுப்பும் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறார். அருமையான தெய்வ ஜனமே, இங்க மோசே கிட்ட பாருங்க, அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன், அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான், உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும், நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு, நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் பேச வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன், அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோட பேசுவான், இவ்விதமாய் அவன் உன் வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாக இருப்பாய் என்று சொல்லுகிறார். அருமையான தேவச்சனவே, நிறைய இடத்துல பார்த்துருக்கோம்ல, ஆங்கிலத்துல பேசுவாங்க, தமிழ்ல ஏன் அவங்க பேசுறது நமக்கு புரியாதுன்றதுனால இன்னொரு லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க. நாங்க மத்திய பிரதேசத்துல ஊழியத்துக்கு சென்ற பொழுது அங்க சந்தாலி இன மக்கள், மற்ற இன மக்கள் இருந்தாங்க. அப்போ தமிழ்ல நான் பேசுவேன், ஒருத்தர் சந்தாலியில டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க, அதை இன்னொருத்தர் அங்க இருக்கிற இன்னொரு லோக்கல் லாங்குவேஜ்ல மூணு டிரான்ஸ்லேஷன். எதுக்கு டிரான்ஸ்லேஷன் தேவைப்படுதுங்க? புரிவதற்காக. நாங்க ஒரு இடத்துல ஒரு திருமணத்துக்கு சென்றோம், அங்க ஒரு பாஸ்டர் தமிழ்ல தான் பேசுவார், அவர் தமிழ்ல பேசுவாரு, கூட அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தார், அவர் அதே தமிழ்லயே தான் எங்களுக்கு பேசுறாரு. வித்தியாசமான ஒரு டிரான்ஸ்லேஷனை பார்த்தோம். பாஸ்டர் தமிழ்ல சொல்றாரு, அதை திரும்ப அவர் எடுத்து ஜனங்களுக்கு சொல்றாரு. இங்க பாருங்க அப்படிதான். ஏன்னா இவங்க எந்த லாங்குவேஜ்ல பேசியிருப்பாங்க? அவங்களுடைய ஹீப்ரூ லாங்குவேஜ்ல பேசினாலுமே மோசே பேசுகிற அதே வார்த்தையை ஆரோன் பேசுறார். ஒருவேளை அந்த பாஸ்டர் அவர் மோசேயாகவும் கூட ஆரோனாகவும் ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருப்பார் நினைக்கிறேன். அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு கர்த்தர் மோசே அப்படிதான் கொண்டு போறாரு. மோசேட்ட சொல்றாரு, நீ ஏன் கவலைப்படுற? சரி, உனக்கு மந்த வாயி திக்கு வாயி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற, நீ கவலைப்படாத, நான் என்ன செய்ய போறேன், உன் வாயில நான் பேசுவேன், அத ஆரோன் ஜனங்களுக்கு சொல்லுவான். அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் அருமையான தேவன், நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கிறார், எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறார். மோசேயை தெரிந்து
கொண்டு மோசேக்கு வாயாக மோசே பேசுகிறதை ஜனங்களுக்கு சொல்லும்படியாக இங்கே இந்த 2 பேருடைய நாவையும் கர்த்தர் சுத்திகரிக்கிறார். அன்பான தெய்வச்சனமே, ஆண்டவர் அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். திரும்ப ஆண்டவர் மோசேயை எகிப்துக்கே கொண்டு போறாரு. நல்ல கவனிங்க. இன்னைக்கு சிலர் என்ன செய்யறாங்க, ரட்சிக்கப்பட்டுட்டா அப்பா பேசக்கூடாது, யார்ட்டையும் பேசக்கூடாது, பார்க்கக்கூடாது, சிரிக்கக்கூடாது. நான் காலேஜ் படிக்கிற நாட்கள்ல, கிருஷ்ணமால படித்து கொண்டிருந்த நாட்கள்ல திடீர்னு நல்லா இருப்பாங்க பிள்ளைங்க, நல்லா ஜாலியா எல்லாத்தையும் பேசிட்டு இருப்பாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா எல்லாரோடையும் ரொம்ப நல்லா பழகிட்டு இருப்பேன். ஆனா சில பிள்ளைங்க எங்க கிளாஸ்ல, சில காலேஜ்ல பிரேயர்ஸ்க்கு வர்றவங்க திடீர்னு பார்த்தா யார்ட்டையும் பேச மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க. மெல்லமா வந்து சொல்லுவாங்க, சிஸ்டர் லீனா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் அபிஷேகிக்கப்பட்டுட்டேன், ரொம்ப சந்தோஷம். அதனால யார்ட்டையுமே அன்னையிலிருந்து பேசுறது இல்லை, அன்னையிலிருந்து யார்ட்டையும் பேசுறது இல்லை. யாரை பார்த்தாலும் ஒதுக்கி போயிடுறாங்க. அவங்க அத்தனை நாள் சந்தோஷமா விடுதலையா சிரிச்சுட்டு சிரிக்கிறது இல்லை. அது ரட்சிப்புங்களா? சிறையிருப்பு. ரட்சிப்பு இல்ல, சிறையிருப்பு என்று சகோதரர் சொல்றாரு. உண்மையா நம்ம ரட்சிக்கப்பட்டா நம்ம எப்படி இருக்கணுங்க? நம்ம சந்தோஷமா இருக்கணும். அந்த ரட்சிப்பு நமக்கு பெருமையா இருக்கக்கூடாது. அந்த ரட்சிப்பு மற்றவங்க எல்லாரும் பாவிகள், நான் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் தள்ளி போயிடக்கூடாது. பவுல் சொல்றார், நான் கிரேக்கனுக்கு கிரேக்கனாக, எபிரேயனுக்கு எபிரேயனாக, எல்லாருக்கும் எல்லாரும் ஆக்க வேண்டும். அப்பதாங்க மற்றவங்களை மீட்டெடுக்க முடியும். எகிப்திலிருந்து வெளியே போன மோசே திரும்ப எகிப்துக்கு வந்தாதான் மற்றவங்களை மீட்டுக் கொள்ள முடியும். ஆனா எகிப்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி அந்த எகிப்துல இருக்க பாவம் மோசே ஆட்கொள்ளக்கூடாது. எப்படி கடல்ல மீன் இருந்தாலும் அந்த மீனுடைய சரீரத்துல உப்பு ஏறாம இருக்குதோ, அது போல நம்ம ஒரு சந்ததிக்குள்ளாக, ஒரு இந்த உலகத்துக்குள்ளாக நம்ம சுற்றி நடந்தாலும் அந்த பாவம் நமக்குள்ளார வந்துடக்கூடாது. யோசேப்பை போல பாவம் நிறைந்த அந்த சூழ்நிலையில யோசேப்பு இருந்த போதிலும் யோசேப்பு தன்னை காத்து கொண்டவராய் இருந்தார். வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நம்மை பரிசுத்தப்படுத்தி காத்துக்கொண்டு அநேக ஜாதிகளையும் ஜனங்களையும் விடுவிக்கிறவர்களாக, தூக்கி எடுக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முடியாது, உன்னுடைய பலவீனம் எனக்கு தெரியும், உன்னுடைய இயலாமை எனக்கு தெரியும், ஆனாலும் நான் உன்னை சுத்திகரிக்க போகிறேன். நான் உன்னை கழுவ போகிறேன், நான் உன்னை மீட்டுக் கொண்ட தேவன், நான் உன்னை திரும்ப அனுப்ப போகிறேன். திரும்ப அனுப்பி உன்னை சுற்றியுள்ள ஜனங்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படி. அருமையான தேவச்சனமே, ரட்சிக்கப்பட்டுட்டோம், அபிஷேகிக்கப்பட்டுட்டோம், இந்த சந்தோஷம் எனக்கு மட்டும்தான் சொல்லி நம்மை சிறையிருப்புக்குள்ளார கொண்டு போயிடக்கூடாது. நம்ம அந்த ரட்சிப்பு அநேகரை தூக்கி எடுக்க வேண்டாம், அநேகரை விடுவிக்க வேண்டாம், அநேகருக்கு நாம் மீட்டெடுக்கிறவர்களாக, நாம் அநேகரை மீட்டுக் கொள்ளுகிறவர்களாக நாம் எகிப்துக்கு சென்று எகிப்தில் உள்ள அடிமைத்தனத்தில் வாழ்கிறவர்களை வெளியே கொண்டு வர வேண்டாம். இதுதான் ஆண்டவருடைய பிரதானமான நோக்கம். அருமையான தேவச்சனமே, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அவர் தானாவை சுட்டரித்த உடனே அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் உம்முடைய காரியமாக போகிறேன், ஆண்டவரே என்னை அனுப்பும், நான் போகிறேன், நான் போய் உம்முடைய வேலையை செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியே இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றார். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு என்றார். அப்பொழுது நான், ஆண்டவரே எதுவரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்தர வெளியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதினால் தேசத்தின்
நடுமையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்கும் ஆகிலும் அதில் இன்னும் 1/10 அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாய் இருக்கும் என்றார். அருமையான தேவச்சனமே, நல்ல கவனிங்க. இதுல ஒரு பயங்கரமான தீர்க்க தரிசனமான ரகசியம் அடங்கி இருக்கிறது. இங்க சொல்லுகிறார் ஆண்டவர், என்ன சொல்றாருங்க, நீ இந்த ஜனங்களுக்கு மத்தியில நான் அனுப்புறேன், ஆனா அவங்க தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடி என்று. ஒரு காலம், எந்த காலம் வரைக்கும் என்று கேட்ட பொழுது அங்கே சொல்றாரு ஆண்டவர், பட்டணங்கள் குடியில்லாமல் போகும், எல்லாமே வெறுமையாக்கப்படும், அவாந்தர வெளியாக்கப்படும், அங்கே நடுவிலே ஒன்றுமில்லை, எல்லா சூழ்நிலைகளும் மாறும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு காலம் வரப்போகிறது. அந்த காலம் தேவன் தன்னுடைய தேவதாசர்களை அனுப்புகிறார், தன்னுடைய வார்த்தைகளை அனுப்புகிறார். ஆனால் அங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிறது? கண்ணிருந்தும் காணாமல், வாயிருந்தும் பேசாமல், உணர்வற்று எல்லாவற்றும் வெறுமையாக்கி அங்கே ஒரு சூழ்நிலை. கர்த்தர் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தாங்க உணர்வுள்ள இறுதி இருக்குதான் தேடப்பட்டார். ஒரு கடைசியில் என்ன பண்ண போறாருங்க? மந்தமாக்க போறாரு. இந்த மந்தமான ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. சொல்லுகிறார், அனுப்புகிறார். ஏசாயா சொல்லுகிறார், இங்க புறப்பட்டு வந்து அந்த ஜனங்களுக்கு மத்தியில அவன் பேசும் பொழுது அவங்களை எல்லாம் கொளுத்ததாக்கி அவங்களை என்ன செய்ய சொல்றாரு? கண்ணை எல்லாத்தையும் அடைச்சிருந்தாரு. உண்மையான தேவச்சனமே, ரொம்ப நாள் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்க மாட்டாரு. கொஞ்ச நாள் தான் பேச போறாரு, கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்ச நாள் தான். பூமி வெறுமையாக போகிறது, எல்லாம் பாழாய் போக போகிறது, எல்லா சூழ்நிலைகளும் மாற போகிறது. அருமையான தேவச்சனமே, கர்த்தர் கொஞ்ச நாள் தான் பேச போகிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, பூமி அவாந்திர வெளியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதினால் தேசத்தின் நடு மையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே என்று சொல்லுகிறார். அது ஆகிலும் அது இன்னும் 1/10 அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாயிருக்கும். அருமையான தேவச்சனமே, என்று சொல்லுகிறார், ரொம்ப நாள் நானு பிடிச்சு இழுத்துட்டு இருக்க மாட்டேன். ரொம்ப நாள் நானு சொல்லிட்டே இருக்க மாட்டேன். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அருமையான தேவச்சனமே, கர்த்தர் மோசேக்களை அனுப்புகிறார், கர்த்தர் எரேமியாக்களை, ஏசாயாக்களை, கர்த்தர் அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார், குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அதற்கு பிறகு எல்லாம் வெறுமையாக்கப்பட்ட உணர்வற்றவர்களாக, உணர்வுள்ள இருதயத்தை தேடுகிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் மனுஷன் அப்படியே இருக்கும் பொழுது அவன் உணர்வற்றவனாக, முற்றிலும் அடங்கி போனவனாக, தான் செய்கிறதெல்லாம் அறியாதவனாக, குருடனாக, கண்கள் இருந்தும் தெரியாதவனாக அவன் மாற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவச்சனமே, என்று சொல்றார், விழித்தெழுங்க, உங்க நாவுகளை சுத்திகரிங்க, உங்க நாவு பரிசுத்தமாக்கப்படட்டும், உங்களுடைய சிந்தைகள் பரிசுத்தமாக்கப்படட்டும். உங்களை கர்த்தருடைய கரத்துல கொடுக்க ஆரம்பிங்க. கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் தெரிந்து கொள்ள போகிறேன், நீ எனக்கு தேவை, நான் உன்னை அனுப்ப விரும்புகிறேன். யார் நமது காரியமாய் போவார்கள் என்று ஒரு கூட்டம் பரலோகத்திலிருந்து சத்தம் உண்டாகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ அர்ப்பணிப்பாயா? உன்னை கொண்டு முரட்டாட்டமான ஒரு சந்ததி கிட்ட உன்னை அனுப்ப போகிறேன். கண்கள் இருந்தும் குருடாய் இருக்கிற ஜனத்தண்டைக்கு நான் உன்னை அனுப்ப போகிறேன். சொல்லுவோமா, ஏசப்பா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எகிப்தில் இருந்தோம், பாவத்தில் வாழ்ந்தோம், அசுத்த ஜனங்களுக்கு மத்தியில அசுத்த உதடுகளோடு வாழ்ந்தோம். எங்களை தெரிந்து கொண்டு சுத்திகரித்து அக்கினியால் சுட்டரித்து திரும்ப நீர் எங்களை அனுப்புகிறேன். இதான் ஆண்டவருக்கு சொல்றாரு.
திரும்ப அனுப்புகிறேன். எகிப்திலிருந்து கொண்டு வந்தேன், நான் யார் என்பதை உனக்கு காண்பித்தேன், திரும்ப நீ போ, ஜனங்களை மீட்டுக் கொள்ள. ஆனால் அந்த ஜனங்க எப்படி இருந்தாங்க? இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சாங்க? வணங்காக்கழுத்துள்ளவர்களாய் மோசேக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக எழும்பினாங்க. வனாந்திரத்திலே மடிந்து போக காரணம் அவருடைய அவிசுவாசம், முறுமுறுப்பு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவில்லை, வெறுமையாக்கப்பட்டார்கள். யோசுவாவும் காலேபும் தவிர வேற யாரும் உள்ள பிரவேசிக்க எல்லாம் வெறுமையாக்கப்பட்டது, பாழாக்கப்பட்டது. அருமையான தெய்வச்சனமே, காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்ளவில்லை. சூழ்நிலைகள், தங்களுடைய மனம் போன போக்கு, தங்களுக்குள்ள இருக்கிற சுயம், தங்களுடைய காரியம் அவர்களை வெறுமையாக்கினது. இன்றைக்கு வரைக்கும் அந்த யூதர்கள் எப்படி இருக்காங்க? அந்த மேசியாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அருமையான தெய்வச்சனமே, அன்று சொல்றாரு, அப்படியே நாவு நான் ஒரு அக்னி கரட்டினால் சுட்டரிக்க போகிறேன், உன் நாவை சுத்திகரிக்க போகிறேன். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா இந்த நாள்ல? ஆண்டவரே, நாங்களும் அந்த வணங்காக்கழுத்துள்ள இஸ்ரவேலர்கள் போல அல்ல. ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இருக்கிற நிலைமையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை சுத்திகரியும் ஐயா, எங்களை சுத்திகரியும் ஐயா என்று சொல்லி அர்ப்பணிப்போமா? தேவன் நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறார். தேவன் நம்மை புடமிட்டு நம்மை சுத்த பொன்னாக மாற்ற விரும்புகிறார். தேவன் நம்மை அழகாக பிசைந்து உருவாக்கி ஒரு அழகான பானையாக நம்மை ஒரு பாத்திரமாக உருவாக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போமா? அப்படி இருக்கிற இடத்துல இருந்து எழுந்திருப்போமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா, ஒரு ஏசாயாவுடைய நாவை சுட்டரித்த அக்கினி என்னையும் தொடரட்டும், என் நாவை தொடரட்டும் ஆண்டவரே, என் நாவு தொடப்படட்டும் ஆண்டவரே. ஒரு மோசேயோட வாயோடு இருந்து பேசின தேவன் என்னோடு இருந்து பேச என்னை அனுப்பும் ஆண்டவரே. எத்தனையோ செய்திகளை கேட்டுட்டே இருக்கோம். ஆண்டவருடைய கரத்துல எத்தனை பேர் நீங்க ஒப்பு கொடுக்கிறோம்? ஆண்டவரே, ஒரு ஏசாவையாவை போல, ஒரு மோசேயை போல என் நாவை, வேற ஒண்ணுமே இன்னைக்கு அர்ப்பணிக்க போல, நாவு, என் நாவை அர்ப்பணிக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறவங்க மட்டும் நம்முடைய கரத்தை உயர்த்துவோமா? என் நாவை பலிபீடத்தில் வைக்கிறேன், என் நாவு பலிபீடத்தில் வைக்கப்படட்டும். இனி என்னுடைய வார்த்தைகள் அநேகரை கட்டி எழுப்ப, அநேகரை தூக்கி நிறுத்த, அநேகரை ஆசீர்வதிக்க, அநேகர் என் நாவிலிருந்து வருகிற அன்பான வார்த்தைகளினால் அநேகருடைய காயங்கள் ஆற்றப்பட, அநேகருக்கு நான் ஆறுதலின் மகனாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் நாவில் வந்த பொய், என் நாவில் வந்த வீண் வார்த்தைகள், என் நாவில் பேசி தேவனை வேதனைப்படுத்தின அநேக காரியங்கள் இன்றைக்கு ஒரே ஒரு கனலினால் ஒரு தூதனை அனுப்பி சொட்டடிப்பதாரி மராஷி கலவரமாரியா ரவதுரலவஷியா தரமா ரிவதுரலவஷியா துரமா. நன்றி பரிசுத்தாவியானவரே, கர்த்தருடைய கரத்துல ஆண்டவர் சொல்றாரு, உங்க நாவுகளை ஒப்புக்கொடுங்க. உனக்கு திக்குவாயும் மந்தனாவாய் இருக்கலாம், கர்த்தர் உன்னோடு இருந்து பேச போகிறார், கர்த்தர் உன்னோடு இருந்து பேச போகிறார். தேவனுடைய கரத்துல எல்லாரும் படிப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, என் நாவை தொடு ஆண்டவரே, என் நாவை தொடு ஆண்டவரே. ஒரு மோசேயோட நாவோடு பேசின ஆண்டவர் என்னோடு இருந்து பேசுகிறாங்க. ஒரு ஏசாயாவின் நாவை தொட்ட தேவன் என்னோடு இருந்து அவங்க ஸ்லைரிவியாசியா என்னை அர்ப்பணிக்கிறேன், நான் போகிறேன் உமக்காக. ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் அர்ப்பணித்து ஜெபிப்போமா? கைகளை உயர்த்துகிற ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் தொட போகிறது. யாரெல்லாம் ஆண்டவரே என்ன அர்ப்பணிக்கிறேன், யாரெல்லாம் கையை உயர்த்துறீங்களோ உங்க கரங்களை கர்த்தர் தொட போறாரு. ஓ சகோதரனே, சகோதரியே, ஓ தசரஞ்சிவி அங்கலரதா, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, கர்த்தரை விரையில வராட்சியா விரையில பெற்றோர் மாத்திரமாய் மாற்ற போகிறார். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, உன்னை அவர் தெரிந்து கொள்ள போகிறார். எகிப்திலிருந்து தூக்கி எடுத்த அவர் திரும்ப உன்னை எகிப்துக்கு அனுப்ப போகிறார். அங்கே அநேகரை விடுதலையாக்க. ஓ ஓ நீ தேவை என்று சொல்லுகிறார். நன்றி 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 ஆவியானவரே, நன்றி. ஒரு அக்கினியை அனுப்புவீராக, முத்திரை போடுவீராக, சத்துரு ஒருவரை கொள்ளை கொண்டு போகாதபடி கர்த்தருடைய பிள்ளைகளை முத்திரை போடுவீராக, முத்திரை போடுவீராக.
ஜாதிகளை விடுவிக்க, சிறையிருப்பில் இருப்பவர்களை வெளியே கொண்டு வர எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே, எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. சத்தியத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறவர்களாக அல்ல ஆண்டவரே, அநேகரை சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வர, கட்டப்பட்டவர்களை விடுவிக்க, காயப்பட்டவர்களை அவர்கள் காயங்களை ஆற்ற நாங்கள் எங்கள் வாயை பயன்படுத்தும். அபிஷேக வார்த்தைகள் மாத்திரமே எங்களிலிருந்து புறப்படட்டும் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளும் ஐயா ஆண்டவரே. உலகத்துக்குள் சென்று நாங்கள் எல்லாம் ஊழியங்கள் செய்யும் பொழுதும், மனுஷங்களோடு பேசும் பொழுதும் அந்த பாவங்கள் எங்களுக்குள் வந்து விடாதபடி நாங்கள் பரிசுத்தமாய் வாழ கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த சபையிலிருந்து ஒரு கூட்டத்தை எழுப்புங்க, மோசேக்களை எழுப்புங்க ஆண்டவரே, ஏசாயாக்களை, எரேமியாக்களை, நெகேமியாக்களை எழுப்புங்க ஆண்டவரே. உமக்காக ஒரு கூட்டத்தை எழுப்புங்க. உங்க அன்பின் கரத்தில் இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இதனை முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரம